மார்க்கெட் ரொம்ப டவுனா இருக்கு சார். இப்ப என்ன சார் டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நம்ம வியூவர்ஸ்க்கு? ஆமாங்க. இதேதான். நமக்கு வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நம்மகிட்ட ஒரு லாஸ்ட் 7, 8 இயர்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் ஓகே. பண்றவங்களும் இருப்பாங்க. ரீசென்ட்டா இந்த லாஸ்ட் 1 இயர், 2 இயர்ஸ்ல வந்தவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா? டிஃபரன்ஸ் இருக்கும். நெறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கு. நெறைய டவுட்ஸ் இருக்கு. கண்டிப்பா சார். அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சருங்க. இது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பிஹேவியரல் தாங்க. லாஸ்ட் 2, 3 வீடியோஸ் கன்டினியூஸா நம்ம வந்து பிஹேவியரல் எதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்னா, அதுதான் ஓகே. இன்னைக்கு தேதியில வந்து இந்த மாதிரி வாலடைல் மார்க்கெட்டுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ குடுக்கக்கூடியதுங்க. 2வது வந்து நம்ம மிஸ்டேக்ஸ் வந்து அது கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த டைம்ல நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றது தான் நமக்கு லாஸுங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஜெனரல் இதுதாங்க. இது முன்னாடியே நம்ம பேசுனது. பட் ஜஸ்ட் லைக் நம்ம வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி தாங்க. இதுல வந்து ஓகே. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 12 வருஷத்துக்கு நம்ம ஒரு லாங் டர்ம்னு பேசுறோம் இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. அதுக்கு வந்து Y2K இருந்து தான் இந்த டேட்டா எடுத்து வந்ததுங்க. ஓகே அப்போ சார். வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 12%, 13%ன்னு வச்சுக்கிறது வந்து அவங்க இயர் ஆன் இயர்னு நெறைய இன்வெஸ்டர் மைண்ட்ல அப்படிதான் இருக்குங்க. ஏன்னா இந்த பிக்ஸட் டெபாசிட்டே பார்த்ததுனால இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ரிட்டர்ன்ஸுக்கும் டிஃபரன்ஸ் நெறைய பேருக்கு தெரியலைங்க. ஓகே. ஓகே சார். நம்மகிட்ட வரும்போது கிளாரிட்டி குடுக்குறோம். அதுவும் இல்லாம நெறைய யூடியூப் வீடியோஸ்லயும் அவங்க பார்க்குறாங்க. ஆனா வந்து ஆக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போது நம்ம வந்து இப்ப கரண்ட் மார்க்கெட்ல தான் அவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்றது தெரியுதுங்க. அப்போ இந்த டைம்ல வந்து அந்த 12% வரும்ன்ற மாதிரி இருக்கும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் இல்லைங்களா? ரியாலிட்டியில எப்படின்னும் போது ஓகே. ஒரு அட்வைசர் சொல்றோம். நம்ம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் இதுல தாங்க வந்து உங்க கம்ஃபர்ட் ஃபீல்க்கு வராங்க. இதே வந்து ஒரு டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டரா இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்குலாம் ஒரு கிளாரிட்டி குடுக்கலாம்னு தான் இந்த வீடியோலங்க. இதுல பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து 12 வருஷத்துக்கு 12% வந்தா சிஏஜிஆர் 12%. ஆனா ரியாலிட்டியில வந்து ஃபர்ஸ்ட் இயர் 19% வரலாம். அடுத்த வருஷமே நெகட்டிவ் 24%. இப்ப கரண்ட் மார்க்கெட்டுக்கு தான் நான் சிமிலாரிட்டி எடுத்திருக்கேன். இப்ப லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு இந்த இடத்துல ரெட்ல பார்ப்பாங்க இல்லைங்களா போர்ட்ஃபோலியோவை. கண்டிப்பா சார். ஸோ அதுதான் இந்த ரியாலிட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து மேபி அடுத்த தேர்ட் இயர்ல பாருங்க 28% போகலாம். ஆனா வந்து இதுதான் கேரண்டி, இதுதான் கன்ஃபார்மா நடக்கும்ன்றது யாருமே மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? வி ஹேவ் டு டிராவல் வித் த மார்க்கெட். அந்த டைம்ல வந்து மார்க்கெட் கிட்ட இருந்து ஒரு சில அட்வான்டேஜஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி டைம்லயும் என்ன அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, யூனிட்ஸை நம்ம நிறைய கனெக்ட் பண்ணலாங்க. இந்த ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கான கான்செப்ட்டுக்கு நான் அடுத்த அந்த ஸ்லைட்ஸ்லாம் கூட அது ரிலேட்டட் தான் சார். போலாம் ஸோ சார். இப்போ இந்த ரியாலிட்டியில பாருங்க, தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் அந்த மாதிரி 12 இயர்ஸ்ல வந்து வேரிங் ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க சிஏஜிஆர் பண்ணும்போது 12% வருதுங்க. அதுக்கு அடுத்தது வேரியஸா ப்ராடா நம்ம வந்து அசெட்ஸ் எல்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டிங்க, கோல்டு, ரியல் எஸ்டேட், பாண்ட்ஸுங்க, அதுதான் டெட்டுங்க. இப்போ இதுல வந்து ஓகே. பாத்தீங்கன்னா பாண்டு டெட் பத்தி அதுல பெருசா வாலட்டிலிட்டி இருக்காது. அதை பத்தி நம்ம வந்து ஒரி பண்ணிக்க மாட்டாங்க நார்மலா இன்வெஸ்டர். பிக்ஸட் டெபாசிட்டை விட கொஞ்சம் பெட்டரா நம்ம ஹேண்டில் பண்ணலாம். நமக்கு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்லாம் வந்து டெட் ஹைபிரிட் ஃபண்ட்ல ஹேண்டில் பண்ணிக்கலாங்க சார். ஓகே இப்ப சார். மெயினா நம்ம வந்து பேச வர்றது என்னன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு, ரியல் எஸ்டேட். இப்போ இதுல வந்து கோல்டு, ரியல் எஸ்டேட் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்றாங்க. ஓகே. அதே பிஹேவியர் கண்ட்ரோல், அதே ரெஸ்பெக்ட் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணலாம். கரெக்ட்டுங்க. அத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அடுத்தது பாருங்க. நீங்க வந்து ஓகே. ஒரு கோல்டா நீங்க வச்சிருக்கீங்கன்னா, யாராவது நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா, நான் 200 கிராம் கோல்டு வச்சிருக்கேன். இவ்வளோ சேர்க்கணும். நான் வந்து 50 சவரன் பசங்களுக்காக நானு நகை சேர்க்கணுன்ற மாதிரி பேசுவாங்க இல்லைங்களா? அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த குவான்டிட்டில தான் பேசுவாங்க கோல்ட. கண்டிப்பா சார். ஆமா. அது நீங்க ரியல் எஸ்டேட்ல கூட பாருங்க, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட், அரை கிரவுண்டு, 1 கிரவுண்டு, 2 கிரவுண்ட் இருக்கு. நான் இது இந்த இடத்துல, இந்த சிட்டில, இந்த இடத்துல நான் வீடு நான் வச்சிருக்கேன். நானு இந்த இடத்துல இவ்வளோ இடத்துல நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி நான் வாங்கியிருக்கேன்ற மாதிரி பேசுவாங்க இல்லைங்களா? அப்போ வந்து வேல்யூல வந்து எதுவுமே அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதை பேச மாட்டாங்க அத. உண்மைதான் சார். ஆமா. ஆனா நம்ம இதே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம போடும்போது நான் 1 லேக் இப்ப நம்ம பேசுனது தாங்க. அந்த 1 லேக் வந்து 75,000 ஆயிடுச்சு. 76,000 அந்த 26% விழுந்ததுன்னு பார்க்கும்போது, இங்க ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வேல்யூல வந்துருது. ஓகே சார். புரியுது. இங்க வந்து ஹிடன் நம்ம வந்து மறந்துடுறது என்னன்னா, நம்ம அக்யூமுலேட் பண்ண யூனிட்ஸ போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆப்லயோ நீங்க எங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கீங்களோ பாத்தீங்கன்னா, நீங்க 1 லேக் போடும்போது என்ன யூனிட்ஸ நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த யூனிட் தாங்க இன்னைக்கு இருக்கும். அதோட என்ஏவி தான் குறைஞ்சிருக்கு. கரெக்ட் சார். ஆமா. அதுக்கு அடுத்ததுல பாருங்க, ஒரு கோல்டு வாங்கியிருக்கும் போது அதுல வந்து நம்பர் ஆஃப் கிராம்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ வந்து ஒரு கிராமுக்கு இவ்வளவு பிரைஸ்ன்னும் போது நம்ம எத்தனை கிராம்ஸ் வச்சிருக்கோம்? 100 கிராம்ஸோ 200 கிராம்ஸ்னா அதோட வேல்யூவேஷன் கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு ரீசன்ல கோல்டோட வாலட்டிலிட்டி ஏதோ கம்மி ஆகுது. கோல்டு பிரைஸ் இப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல விழுந்திருக்கு கோல்டுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்மளோட மைண்ட் செட் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க கோல்டோட பிரைஸ் கம்மியா இருக்குன்னு யாரும் திங்க் பண்ண மாட்டாங்க மார்க்கெட் வேல்யூல. கண்டிப்பா சார். ஆமா. இப்போ இன்னும் விழுந்திருக்குன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷனலா ஒரு 10 கிராம் நம்மளால வாங்க முடியுமா? கண்டிப்பா. காசு கம்மியா இருக்க வாங்கிடலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க சார். அதே வந்து ஃபோக்கஸ் வந்து இப்ப நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னு வச்சுப்போம். எல்லாருமே இப்போ அவங்கவங்க ஆப்ல நம்ம ட்ராக் பண்றோம் இல்லைங்களா? ஆமா சார்.
ஆக்சுவலா முன்னாடி இதெல்லாம் வந்து டிஜிட்டலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு கன்வீனியன்ஸ் இருந்ததுங்க நமக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பேப்பர்ல தான் நம்ம வந்து ஃபில் பண்றது அப்ளிகேஷன் ஃபார்ம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில போய் கொடுப்போம். இல்ல வந்து ஆர்டிஏ இருக்காங்க இல்லைங்களா, கேம்ப்ஸ் கேஃபின்டெக்னு ஆஃபீஸ் இருப்பாங்க, அங்க போய் கொடுப்போம். நம்ம பை பர்ச்சேஸ் பண்றதுனால சரி, எஸ்ஐபி ரிஜிஸ்டர் பண்றதுனால ரிடம்ஷனாலும் கொடுக்குறோங்க. ஆனா டெய்லி பேசிஸ்ல யாரும் மானிட்டர் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா சார். ஆமா. அந்த டைம்ல எல்லாம் ஸ்டேட்மெண்ட்னு ஒண்ணு நம்ம வந்து ஏஎம்சி கிட்ட கேட்டு வாங்கலாம். இல்ல நமக்கு எப்ப பணம் தேவைன்றத பார்ப்போம். இல்ல 6 மந்த்லி, ஆனுவலி இல்ல வந்து ஒரு கொஞ்சம் லாங் டேர்ம்ல தான் நம்ம ட்ராக்கே பண்ணுவோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஆமா என்னன்னா சார். இந்த டெய்லி பேசிஸ்லயே பாத்தீங்கன்னா என்ஏவியே வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் a டே தான் டிக்ளேரே பண்றாங்க. அது நைட் 9:30 10 10:30 11 o'clock ஆஸ் பர் செபி ஆம்ஃபி கைட்லைன்ஸ் படி அந்த அந்தந்த ஏஎம்சி வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகே அப்ப சார். என்ஏவின்றது ஒன்ஸ் a டே தான் அப்டேட் ஆகுதுங்க. ஓகே. இன் ரியாலிட்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்டர் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம எடுத்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ செக் பண்ணிக்கிறோம். ஓகே. கண்டிப்பா சார். உண்மதான் அது. ரைட்டுங்க சார். அது உங்களுக்கு வந்து ஏறுற ரைசிங் மார்க்கெட், அப் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது இல்லைங்களா? கண்டிப்பா. ஆனா வந்து அதுதான் டிராபேக்குங்க. இந்த மாதிரி டவுன் மார்க்கெட்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம திரும்ப திரும்ப போர்ட்ஃபோலியோ பார்க்கும் போதுங்க, அதை ரெட்ல பாக்குறோம் போது தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குங்க. கண்டிப்பா சார். பிஹேவியர் மாறிடுது. கரெக்ட். சோ நம்ம இதை எப்படி கம்பேர் பண்றோம்னா, இப்ப நம்ம மத்தது ரியல் எஸ்டேட்டும் கோல்டும் கம்பேர் பண்ண மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கூட நீங்க வந்து யூனிட்ஸை பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் மாற போறது இல்ல. உங்களோட ஃபோக்கஸ் எதுல இருக்குன்றது தான் மெயின்ங்க. சரி, இப்ப நம்ம வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து எப்படி நம்ம ஆக்சுவலா பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணணும், ப்ராக்டிகலா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்ன்றதுக்கு தான் அடுத்த இதுங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா? இதுல ஆமா வந்து சார். நம்ம வந்து பிரசன்ட் என்ஏவி ஒரு 30 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்வெஸ்டர் பி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவருக்கு வந்து என்னன்னா 20 வருஷத்துல வந்து எனக்கு என்ன வேல்யூ தேவைப்படுதுன்றது ஃபர்ஸ்ட் தெரியணுங்க. அப்ப 30 லட்ச ரூபா நமக்கு தேவைன்னு வச்சுப்போமே, டார்கெட் அமௌண்ட். டார்கெட் அமௌண்ட். அப்ப ஓகே நம்ம சார். இன்னைக்கு என்ன என்ஏவிங்க 30 ரூபா என்ஏவி, ஆமா சார். ஆமா. அதுக்கு 13% என்ஏவிக்கு அப்ளை பண்ணுங்க. அப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ஏவி வந்து 300 ரூபாய் என்ஏவியா இருக்கும். அதான் நம்மளோட ஃபோக்கஸ். கரெக்ட் சார். ஆமா. அப்ப நமக்கு எவ்வளவு யூனிட்ஸ் தேவைப்படுதுங்க? 10,000 யூனிட்ஸ் தேவைப்படுது. ஓகே. ஏன்னா நமக்கு 30 லட்ச ரூபா தேவை. தேவை. கண்டிப்பா சார். அப்ப ஆமா. நம்ம அவ்வளவுதான் டிஃபரன்ஸுங்க. நமக்கு வந்து 20 வருஷத்துக்கு இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன் நான். அடுத்த ஸ்லைட்ல இன்னும் கிளாரிட்டி கிடைக்குங்க. ஓகே சார். அப்போ ஒருத்தர் இன்வெஸ்டர் ஏக்கு 9 லட்ச ரூபா தேவைன்னா அவருக்கு எவ்வளவு தேவை யூனிட்ஸ் 20 வருஷத்துல 3000 யூனிட்ஸ். கண்டிப்பா சார். ஆமா. அதே இன்னொரு இன்வெஸ்டருக்கு 30 லட்ச ரூபா தேவைன்னா இப்ப 10,000 யூனிட் தேவை. கண்டிப்பா சார். அப்போ நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நமக்கு 10,000 யூனிட் சேர்க்கணும்ன்றது தெரியுதுல. அப்ப கோல்டு மாதிரி கம்பேர் பண்ணீங்க. 10,000 கிராம் நமக்கு கோல்டு தேவைப்படுது, இல்ல 3000 கிராம் கோல்டு தேவைப்படுதுன்னு போது நம்ம அக்யூமுலேட் பண்றோம் இல்லைங்களா? அதே தான் இப்ப பண்ணணுங்க. இப்ப மார்க்கெட் டவுன் பண்றோம் இல்லைங்களா? ஆமா அப்போ சார். உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட் 10,000 ரூபா இருக்கும் போதும், போன மாசம் போனதுக்கும் அதுக்கு போன மாசம் போனதுக்கும் இப்ப போறதுக்கும் பாத்தீங்கன்னா அதிக யூனிட்ஸா கலெக்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா சார். ஆமா. அதனால தான் நிறைய பேர் வந்து எஸ்ஐபி வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும்னு சொல்றது என்னன்னா, இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கே பண்ணிக்க தேவையில்லைங்க. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரூபி காஸ்ட் ஆவரேஜிங்ல நிறைய யூனிட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டே போகும் டவுன் மார்க்கெட்ல. அதுக்கு அடுத்தது பாருங்க, இன்னும் கிளியரா கிளாரிட்டி கிடைச்சிருங்க. ஏன்னா இப்ப நம்ம 30 ரூபாய் என்ஏவினா என்ஏவிலேயே ஃபோக்கஸ் போக கூடாதுன்னா நான் என்ன சொல்றேன்னா, மினிமம் என்ஏவி பார்த்து நம்ம நிறைய வீடியோஸ்ல கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஆமா சார். என்எஃப்ஓ எல்லாம் பார்த்துட்டு நியூ ஃபண்ட் ஆஃபர்ல வந்து 10 ரூபாய் என்ஏவி வரதுனால சீப்ன்றது கிடையாதுங்க. கண்டிப்பா. இப்ப அத பத்தி ஆமா அதை சார். பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலைங்க. நம்மளோட ஆமா. ஃபோக்கஸ் என்ன சொல்ல வரேன்னா, குவாலிட்டியான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும். ஓகே சார். ஓகே. கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ண மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும். கண்டிப்பா சார். அது என்ன ஒண்ணு என்ஏவியா இருக்கலாம். இன்னைக்கு தேதியில அதனாலதான் 4 ஃபண்ட் எடுத்தாச்சுங்க. ஒரு என்ஏவி வந்து ஒரு ஃபண்டோட என்ஏவி வந்து 30 ரூபாங்க. இன்னொரு ஓகே. ஃபண்டோட என்ஏவி வந்து 75 ரூபா. ஓகே. சரி இன்னொரு சார். ஃபண்டோட என்ஏவி வந்து 200 ரூபா. 200 இன்னொரு ரூபாய். ஃபண்டோட என்ஏவி வந்து 650 ரூபா. சோ இதுல வந்து நம்ம வந்து 30 ரூபா சீப் 650 ரூபா காஸ்ட்லின்றதெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு வந்து இந்த 4 ஃபண்டுமே நம்ம போர்ட்ஃபோலியோல தேவைன்ற மாதிரி எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணீங்கன்னு வச்சுங்க. அந்த 4 டிஃபரெண்ட் என்ஏவிக்கும் நம்ம வந்து 12 13% நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபியூச்சர் என்ஏவி என்னன்றது கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே. சரி சார். ஓகேங்க. அப்போ நம்ம ஃபண்ட் ஏக்கு பாருங்க 30 ரூபாய் என்ஏவிக்கு வந்து 90 ருபீஸ் என்ஏவியா மாறணும். அப்போ 10 இயர்ஸ்ல அதுதான் வந்து அந்த 13% ரிட்டர்ன்ஸ்ல நம்ம அசியூம் பண்றோமோ அசம்ஷன் தானே சார்? ஆமா சார். கண்டிப்பா. அப்போ அந்த என்ஏவிக்கு நம்ம வந்து 4 ஃபண்டுக்கு போகும்போது இந்த என்ஏவில வந்து நமக்கு எவ்வளவு யூனிட்ஸ் தேவைன்றது ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு வந்து டார்கெட் அமௌண்ட் வந்து ஒரு 40 லட்ச ரூபா தேவை சார். 10 லட்ச ரூபா ஃபண்ட் ஏல இருந்து நமக்கு வரணும், ஃபண்ட் பில இருந்து வரணும், ஃபண்ட் சில இருந்து ஒரு 10 லட்ச ரூபா, ஃபண்ட் டில இருந்து ஒரு 10 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா தான் நமக்கு டார்கெட் அமௌண்ட் சேர்க்கணும்னா எனக்கு வந்து ஒவ்வொரு ஃபண்ட்லயும் எவ்வளவு யூனிட் சேர்க்கணும்ன்றது தெரிஞ்சிருங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 4 ஃபண்டுக்கு ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிடலாம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது தான் லாஸ்ட் ஸ்லைடுங்க. ஃபோக்கஸ் நம்மளோட எவ்வளவு வேல்யூல இருக்குதுன்றதை விட இப்போ நம்ம வந்து எவ்வளவு யூனிட்ஸா நம்ம அக்யூமுலேட் பண்ணிருக்கோம், நமக்கு எவ்வளவு யூனிட்ஸ் தேவைன்னும் போது நம்ம வந்து கரெக்டான நம்ம கோல்ஸ் நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணலாங்க சார். ஏன்னா அது நல்ல கான்செப்ட் சார் நீங்க சொன்னது. நம்மளோட ஃபியூச்சர் தெரிஞ்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம்ன்றது சூப்பரா சொல்லியிருக்கீங்க. நம்மளுக்கு பிராக்டிகலா இப்ப எல்லாமே ட்ராக் ரெக்கார்ட் மாதிரி காட்டுவோம்ல சார். அப்ப ஈஸியா நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணி எவ்வளவு யூனிட்ஸ்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட்.
ஓகே சார். ஓகே. ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.